இந்த ஜெயச்சந்திரன் வந்து முழுக்க முழுக்க ஆண்களுக்கான உடுப்புகள் வந்து வாங்குற இடம். இந்த பஜாரை பாருங்கள். இதுக்காக நாங்கள் உடுப்பு எடுக்க போகிறோம். 34,000 ரூபாய்க்கு இந்த சிவப்பு பியூர் காஞ்சிபுரம் 34,000 ரூபாய்க்கு வந்து இந்த கூரைச்சாரி வந்து இப்போ வாங்கியிருக்கு. ஷர்ட் எல்லாம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து வெட்டிங்குக்கு போடுறது. இதில் ஐஸ்கிரீம் விற்கிறாங்க. சோளம் என்ன சோளம் இல்லை சோளம். இதில் கரும்பு ஜூஸ். இது வந்து 57,150 ரூபா. தங்கச்சி கல்யாண வீட்டுக்கு தான் வேற பிசுக்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. அவளுக்கு தாமரை பூன்ற ஷேப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்குல்ல. நாங்கள் இன்றைக்கு வந்துக்கிறோம் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைலுக்கு. இன்றைக்கு வந்து மச்சானுடைய வெட்டிங்குக்கு கூரைச்சாறு எடுக்கிறதுக்காக தான் இன்றைக்கு இங்கே வந்துக்கிறோம். ஜெயச்சந்திரன் ஃபர்னிச்சர், அதாவது தளவாட கடைகள் வந்து வாங்க. இங்கே பாருங்க, செகண்ட் ஃப்ளோர். என்ன இது என்ன பிரைஸ் ஆகா? இது பியூர் அண்ணா, ஒரிஜினல் கோல்ட் ஜரி. கோல்ட். இதெல்லாம் என்ன பிரைஸ் ஆகா? இது 3,800 ரூபா. ரைட். ஃப்ரீயாக தந்துக்காக்குமே பாருங்க. ஜெயச்சந்திரனில் உடுப்பு வாங்கினா இந்த சூக்கேஸ் வந்து ஃப்ரீ. என்ன இது? ஃப்ரூட் மிக்ஸ். ஃப்ரூட் மிக்ஸ் ஜூஸா இங்கே பாருங்க அப்படிங்கன்னு சொல்லி. ஹாய், ஹலோ, வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் இப்போ தமிழ்நாடு சென்னையில் வந்து நிற்கிறோம். சென்னையில் வந்து இன்றைக்கு வந்து எங்களுக்கு முதல் நாள். இன்றைக்கு வந்து எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி நகருக்கு. குறிப்பாக நான் எல்லாருக்குமே தெரியும், மச்சானுடைய வெட்டிங்குக்கு வந்தது. இன்றைய நாளில் மச்சானுடைய வெட்டிங்குக்காக கூரைச்சாரி வாங்க போகிறோம். கூரைச்சாரி டி நகரில் போய் வாங்க போகிறோம். அது எங்கே இடமோ, போத்தீஸா இல்லாட்டி சரவணா ஸ்டோர்ஸா, எங்கேயோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து நாங்கள் போய் இந்த கூரைச்சாரி வாங்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பேட்டி வேண்டணும். பேட்டி ஷர்ட்டு இந்த மாதிரியாக ஒரு சிலருக்கு வந்து உடுப்பு எடுக்க கிடக்கு. இன்றைய நாளில் இந்த உடுப்பு எடுக்கிற காணொலியாக வந்து பார்க்க போகிறேன். குறிப்பாக இன்றைக்கு டி நகர்னு சொல்லிச்சுன்னா இன்றைக்கு வந்து அதிகமான மக்கள் வந்து அதிகமாக நிற்பாங்கன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ தீபாவளி வருது. ஏற்கனவே இந்த அண்ணாக்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க, தம்பி அங்கே சரியான கூட்டம், நாங்கள் போய் வாரதே வந்து சரியான கஷ்டமாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து இப்போ மக்கள் வந்து அலைமோதி கொண்டிருப்பாங்க. ஏன்னா ஆடைகள்லாம் வாங்குறதுக்காக போட்டி போட்டு கொண்டிருப்பாங்க. அதை விட ஒஃபர்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஒஃபர்ஸ் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. இன்றைய நாளில் நாங்கள் இன்றைக்கு டி நகருக்கு வந்து போய் என்னென்ன விஷயம் எல்லாம் செய்கிறோம்னு சொல்லி இந்த காலை வாயில வந்து பார்க்க போகிறோம். யாராவது எங்கள் சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து எங்களுடைய வீடியோ வந்து காட்டுமன்றதை வந்து சொல்லிக்கொண்டு வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். இன்றைக்கு வந்து நாங்கள் 7 பேர் தான் வந்து போகிறோம். அதனால் இன்றைக்கு இந்த கார் தான் வந்து இன்றைக்கு வாடகைக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு பிடிச்சிருக்கிறோம். இந்த கார்லாம் இன்றைக்கு வந்து எங்களுடைய பயணம் டி நகரை நோக்கிய பயணம் வந்து இருக்க போகுது. பார்க்கலாம் எப்படி இன்றைக்கு இருக்க போகுது, என்ன மாதிரி நான் பார்க்குற சுவாரஸ்யமான விடயங்கள் எல்லாத்தையும் வந்து நல்ல வடிவாக எடுத்து இந்த வீடியோ காணொலி வாயிலாக வந்து தாரேன். எனக்கு தெரிஞ்சு நகரவே முடியாத அளவுக்கு வந்து அங்கே கூட்டம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். தொடர்ச்சியாக வந்து வீடியோவை வந்து பாருங்கள். நாங்கள் இப்போ எங்களுடைய ரூமில் இருந்து இப்போ டி நகரை நோக்கி வந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறோம். பாருங்கள், போய் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், இந்த இடங்கள் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது என்ன? இது காய்கறி விற்குதா? காய்கறி விற்கிறது, கீரை இது விற்கிறது என்ன? ரைட். இங்கே மக்களே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இப்போ இல்லை, சீக்கிரம் சொல்கிறேன். இரியாஸ் இருக்கு இங்கே பைக் ஷோரூம் இருக்கு. இது எந்த இடம்ண்ணா? பெருகம்பாக்கம். ஓகே. இது மேலே ஃபுல்லாக மெட்ரோ தானே? நாங்கள் இன்றைக்கி ரோடியாக வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைலுடைய பார்க்கிங். இந்த பார்க்கிங்லாம் வந்து இப்போ வாகனத்தை வந்து விட்டுட்டு இப்போ உடுப்பெடுக்க போகிறோம். பக்கத்துலேயே பாருங்கள், இதில் வந்து சரவணா ஸ்டோர்ஸினுடைய ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்குது. இதில் அப்படியே இங்கே பக்கங்களில் நிறைய சொப்புகள் இருக்குது, உடுப்பு கடைகள் எல்லாமே இதில் இருக்குது. நாங்கள் இப்போ ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். டிரைவர் அண்ணா வந்து எங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறார். பாருங்கள். ஓகே, இன்றைக்கு வந்து போய் ஆடைகள் எடுக்கிறது எப்படி, ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் வந்து எப்படி இருக்குது, இந்த சூழல் இருக்கிற இடங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இதை பாருங்கள், சின்ன சாப்பாடு கடையெல்லாம் இருக்குது. இதில் பாருங்கள்,
இதில் வந்து பூரி அண்ணாங்க வந்து பூரி சுடினா. ஹாய் ஹாய். இங்கே சின்ன கடை தான், நல்லா செய்கிறாங்க. இங்கே பாருங்கள், டீ ஸ்டாப் இருக்குது. ஸ்ரீ சாய் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி இதில் ஸ்நாக் கடை இருக்குது. இங்கேயே வந்து டீ இருக்குது. இந்த இடமெல்லாம் பாருங்கள், சரியான பிஸியாக இருக்குது. இருக்குல்ல, இங்கே முழுக்க முழுக்க உடுப்பு கடைகள், சின்ன சின்னதாக கடை. இதில் பாருங்க, இந்த ஊரில் போடுற மாதிரி இதில் வந்து ஒஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, ஜெயச்சந்திரன் ஃபர்னிச்சர், அதாவது தளவாட கடைகள் வந்து வாங்குகிற கடைகள், அவங்க கடை தான். ஒரு பிரான்ச்சுகள் இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு பொருட்கள் விற்கிற மாதிரி நிறைய ஆட்கள் கொண்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாமூல் கப்புகள் இதெல்லாம் போட்டு விற்கிற கடை, ஃபேன்சிஷன் மாதிரி இங்கால இருக்குது. இந்த இடத்த பாருங்க, எந்த கடவுளை சரியான பிஸியாக இருக்குது. நிறைய பேர் இந்த உடுப்புகள்லாம் வந்து வாங்கிட்டு வந்து போகிறாங்க. இதெல்லாம் குட்டி குட்டி கடைகள், இந்த பஜார் மாதிரி சின்ன சின்ன கடைகள். இல்லை இங்கே பாருங்க, அம்மா வந்து இதில் பழங்கள்லாம் வந்து வச்சுக்கிறா. வாவ், மொபைல் ஷாப்லாம் எல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி பஜார், பாட்டா கடை, உடுப்பு கடை, ஃபேன்சி கடை, அப்படியே இந்த கண்ணாடி கடை, அப்படியே சப்பாத்து கடை, சின்ன சின்னதாக அப்படியே நிறைய கடைகள் இருக்குது. அப்பா, இதில் பாருங்க, மேலே ஒரு டோல்கேட் மாதிரி இந்த ஆமிக்காரங்க இருக்கிற மாதிரி மேலே ஏறி இருக்கு. ஜெயச்சந்திரன் தங்களை யாரேனும் போலீஸ் அதிகாரி என கூறிக்கொண்டு உடைமைகளை காண்பிக்க ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு பாருங்க, எத்தனை பிரான்ச் இருக்குன்னு பாருங்க. உங்களோட இதுக்குள்ளேயே நிறைய பிரான்ச் இருக்கு. காவல்துறை உதவியை நாடவும் மற்றும் நகை பணத்தை கவனத்துடன் இங்க பாருங்க, இந்த பஜாரை பாருங்க. இதுக்காக நாங்கள் கூட கொடுக்க போகிறோம். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் இங்கே இருக்கு பாருங்க. இந்த பக்கத்தில் இருக்கு பாருங்க, இட பக்கத்தில் இருக்கு ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல். இங்கே வந்து கூட கொடுக்க போகிறோம். உங்களோட பார்க்கிங்கெல்லாம் வந்து விட்டு நாங்கள் பாருங்க. இங்கே எல்லாம் பாட்டா வந்து சேல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இங்கே பாட்டா விற்கிற கடைகள் நிறைய, நீட்டக்கூடிய பாட்டா கடைகள் இருக்குது. நீட்டாக நிறைய பேர் வராங்க பாருங்க, சரியான பிஸியாக இருக்குது. இங்கே லிஃப்டில் வெளியிலேயே வந்து சின்ன சின்ன பேமெண்ட் மாதிரி பாருங்க. ஒரு பீஸ் வந்து 220 ரூபா, 2 பீஸ் எடுத்தால் 400 ரூபா. போட்டுருக்காங்க. இந்த ப்ரைஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஓகே பாருங்க, எந்த பெரிய பில்டிங்னு பாருங்க, ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் பாருங்க எப்படின்னு சொல்லி. நாங்கள் உள்ளே வந்து போக போகிறோம். உள்ளே போய் நாங்கள் உடுப்பெடுக்க போகிறோம். உள்ளே பாருங்க எப்படின்னு சொல்லி. இந்த மேலே பாருங்க இவ்வளோ லைட்டுகள் இருந்து அப்படியே மின்னுது. இதில் வந்து நாங்கள் இப்போ கூரைச்சாரியாக பார்க்க வந்தாங்க. இதில் கீழே பாருங்கள், கீழே வந்து இந்த சல்வார், இந்த சின்ன சின்ன பிள்ளைகளுக்கான உடுப்புகள், டிஷர்ட் இதெல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு தான் போகணும். பாருங்கள் எப்படின்னு சொல்லி. இதில் பாருங்கள், இந்த காலை வந்து தலைகளை வந்து வச்சுக்கிறாங்க இந்த ஸ்டைலில். இங்கால வந்து ஜீன்ஸ் எல்லாம் இருக்குது, ஷர்ட். நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. சரியான பிஸியாக இருக்குது. அப்படி அவங்களையும் பெருசாக இருக்குது. அவங்கள பாருங்க. நாங்கள் அப்படி மேலே போகணும். இங்கே பாருங்க, செகண்ட் ஃப்ளோர் என்ன சாரி செகண்ட் ஃப்ளோர். ஓகே, இப்போ கீழே நின்று செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஓகே, நீங்கள் போங்க. செகண்ட் ஃப்ளோர் இல்லை, நாங்கள் வந்து இங்கே வருங்க, பட்டு செலெக்ஷன் இங்கே வந்துக்கிறோம். பாருங்க சாரிகளை எந்த காட்டாவளி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. கடவுளுக்கு நிறைய சாரீஸ் இருக்குது. வாவ்,
எவ்வளோ வடியாக இருக்குன்னு பாருங்க. வந்து அப்படியே பாருங்கள், லைனுக்கு பாருங்கள் இப்படி வடியாக இருக்குன்னு சொல்லி நிறைய சாரீஸ் இருக்குது ஒவ்வொரு கலரில். இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே மினுங்குது. சாரீஸை கொண்டு வந்து அப்படி மினுங்குது. இதை பாருங்கள், ஒவ்வொரு கலரும் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. நல்லா இருக்குல்ல? ஓகே, இங்கே பாருங்க, மேலே இந்த மேல் ஒர்க்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்கு. இதில் பாருங்கள், அது ஒரு தாமரை பூன்ற ஷேப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்குல்ல? இங்கெல்லாம் நிறைய சாரீஸ் இருக்குது. ஒவ்வொரு சாரியும் பாருங்கள், அந்த மடித்து வச்சுக்கிற வடிவு அப்படி இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா நீட்டாக. இதெல்லாம் அக்காவுக்கு எடுத்து பார்த்துட்டுருக்கேன். இங்கே பாருங்க, ஷர்ட் இருக்குது. ஷர்ட்ன ப்ரைஸ் என்ன, 980 ரூபா இந்த ஷர்ட். இதெல்லாம் வெட்டிங்குக்கு போடுற ஷர்ட்டுகள். இது வந்து இங்கே பாருங்க, இது ஷர்ட்டு 4800 இல்லை, இது ப்ரைஸ் இல்லை, இது இந்த இதை காண இல்லை. QR போட்டிருக்குங்க 1350 ரூபா. இது அப்படியே டிஸ்கவுண்ட்லாம் போடுவாங்க. இதெல்லாம் பாருங்கள் எப்படி ஷர்ட். இது 4800 இல்லை, விலை குறையாது. அது இந்த கோட் நம்பரானது. இது பாருங்கள் 1890 ரூபா. ஸோ இந்த ஷர்ட்டெல்லாம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து வெட்டிங்குக்கு போடுறது மாப்பிள்ளை. 1580 ரூபாய்க்கு நல்ல தரமான ஷர்ட் இருக்குது. 1580 எங்கிற காசு பார்த்தா 6000 ரூபா என்ன. ஆனால் இதெல்லாம் வந்து இந்த கோல்டு கலர், இதெல்லாம் கொஞ்சம் விலை கூடவா தான் இருக்கும், விலை குறையாமல் இருக்கும். இதில் பாருங்கள், இதில் வந்து இந்த பொம்மைக்கு சாரி கட்டி விடுறது நல்லா இருக்குது. பொம்மைக்கு சாரி கட்டி விடுறதுக்கு நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, பெரிய கடை பாருங்க. உள்ளுக்கு வந்து போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க. போலீஸ் இங்கே இந்த இதெல்லாம் பாருங்க எப்படின்னு சொல்லி 2800 ரூபாயும். அப்படி 2800 சாரி 1800. இது குறைவாக தான் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இது $ல் இருக்கோ, அதே ருப்பிலான் இருக்கோ. இது கோட் நம்பராக கூட இருக்கலாம். நீட்டுக்கு பாருங்க, அப்படி பெரிய உடுப்பு கடலைன்னு தான் சொல்லணும். போலீஸ் எல்லாம் வந்து போகிறாங்க. இங்கே பாருங்க, இங்காலையும் இருக்குது. இப்படியே பெருசாக அப்படியே நீண்டு கொண்டே போகுது. இங்கால வந்து கேர்ள்ஸுக்கான உடுப்புன்னு தான் சொல்லி நினைக்கிறேன். இங்கால தைக்கிறாங்க பாருங்கள். இதுக்கே வச்சு இந்த சாரி புலோஸ் எல்லாம் வந்து தைக்கிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். பாருங்கள், இதுக்கே வந்து ஆரி ஒர்க். இது இங்கேயே நீங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறீங்களா? ஆரி ஒர்க்கெல்லாம் வந்து செய்கிறாங்க இங்கேயே வச்சு சாரிக்கு. இந்த இங்கேயே வச்சு தைக்கிறாங்க. இதை வச்சு தைச்சி அப்படியே அப்படியே கொடுக்குறாங்க. அதிலேயே அயன் பண்ணுறாங்க பாருங்க, அயன் பண்ணி தைக்கிறாங்க. அப்பா, ஒவ்வொரு விலைகளும் வந்து அப்படியே போட்டிருக்காங்க. அப்படியே நீட்டுக்கு அப்படியே கேர்ள்ஸ் இந்த உடுப்புகள் தான் கூட இருக்குது. இங்கால இங்கே பாருங்க, ஓகே. அக்காவோட செல்ஃபி ஒன்று எடுப்போம். நாங்கள் இன்றைக்கு வந்துக்கிறோம் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைலுக்கு. இன்றைக்கு வந்து மச்சானுடைய வெட்டிங்குக்கு கூரைச்சாறு எடுக்கிறதுக்காக தான் இன்றைக்கு இங்கே வந்துக்கிறோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு செக்ஷன்லையும் ஒவ்வொரு பகுதிகள்லையும் என்னென்ன விலைகளுக்கு வந்து சாரி இருக்குன்னு சொல்லி வெட்டிங் கலெக்ஷன் செஞ்சு வருங்க. 15,000 25,000. அங்கால பாருங்க 1000 50,000. இந்த ஒரு விலைகளும் வந்து அப்படியே வந்து போட்டிருக்கு. இங்கே பாருங்கள் 25,000 1,00,000 வரைக்கும். இங்கே பாருங்கள், நான் போய் சொல்லலை. அந்த ஒவ்வொரு விலைகளும் வந்து அப்படியே போட்டிருக்காங்க. ஏன்டா அந்தந்த என்னென்ன விலைகளுக்கு வந்து பார்க்கணுமோ அந்தந்த பகுதிகளுக்கு வந்து ஈஸியாக பார்க்கலாம்ன்றதுக்காக செம்மையாக இருக்கும். இங்கெல்லாம் எங்கள் அக்காலாம் இங்கே காட்டுறாங்க சாரி. இங்கே வருங்க, இது நல்லா இருக்குது சாரி. தண்ணிக்குள்ளே நாங்கள் வீட்டில் வந்து பூ போடுற மாதிரி இவங்களும் வந்து அந்த பூவை போட்டு அதுலேயும் ஒரு டிசைனாக ஒரு ஸ்மைல்ன்ற ஒரு ஷேப்பில் வச்சுருக்காங்க. பாருங்க, அப்படி நல்லா இருக்குல்ல. மேலே வந்து ரோசா பூ. இது என்ன பூன்னு தெரியல, நல்லா இருக்குண்ணா.
ரெண்டு மூணு எடுத்து காட்டணும், எடுத்து பாருங்க. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் இது? இது 40-45 பியூர். 40-45. ரைட் ரைட்டு. பட்டு தானே? பியூர் எல்லாமே பியூர். ரைட் ரைட்டு. 40-45 ஒரு போஸ்ட். சாரி. விடியுங்க விடியுங்க. ரைட். கோல்டு மாதிரி அவங்க தானே காட்டுறேன், அவங்க தானே விரும்பினதை பாருங்க. இது விலை கம்மி தான். இது 15. 15,800 ரூபா இந்த சாரி. இது வந்து ஒரு மாதிரியும் கட்டலாம். உங்க ஊருக்கு வந்தா இது காஞ்சிபுரமா? ஆமா. இதெல்லாம் பியூர். ஓகே. பியூர் காஞ்சிபுரமா? கட்டுறதுக்கு முத குறைக்கு கூரை மட்டும் இந்த ரெட் மெரூன் எடுப்பாங்க. ரைட். கல்யாணம் தாலி கட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி எடுப்பாங்க. உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்க, நான் அந்த மாதிரி காட்டுறேன். ரைட் ரைட் ரைட். இதெல்லாம் தாலி கட்டுறதுக்கு மட்டும்தான் எடுக்கிறதா? கூரை தானே எடுக்கணும். கூரை இந்த மாதிரி எடுங்க. கலர்ஸ் நிறைய இருக்கு. இது என்ன பிரைஸ் ஆகுது? இது பியூர் அண்ணா, ஒரிஜினல் கோல்ட் சரி. கோல்டு. இதில் இருக்க எல்லாமே கோல்டு அப்படியோ? ரைட். கோல்டு சரி. பாருங்க, கோல்டு கலந்ததா மண்ணு நல்லா இருக்கு. அதான் அந்த மினுங்கள் தன்மை மினுங்கு தானே. இது வந்து 57,150 ரூபா. 57,000 பண்ணாங்கிற காசுக்கு 1.5 கூட. ரெட்டு நல்லா இருக்கு. ரெட்டு நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. கித்திக்கு எடுப்பாரு. ஃபோட்டோ எடுத்தானே ஃபோட்டோ எடுத்தானே பாருங்க. 2-3 சாரியை பார்க்குறோம். அது வெட்டிங்குக்கு கட்டுறதுக்கு இது நல்லா இருக்கும். மடியா பார்க்க சொல்லு. 57,150 ரூபாயா? 65 இல்லை, அவையெல்லாம் விலையிலும் கேட்கணும். விலையிலும் கேட்கணுமே. அம்மாட்ட கொடுங்க, அம்மாட்ட. ஓகே, பார்த்தீங்க உடுப்பெடுக்க வந்தால் தண்ணி புதுலாம் தராங்க. ஓகே, வெரி குட். பார்த்தீங்களா, ஏச்சந்தன உடுப்பெடுக்க வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தண்ணி எல்லாம் தராங்க, குடிக்கலாம். தண்ணி பத்தில் காட்டியே வேற நீங்கள் ஓகே. இங்கே பாருங்க, இப்போ இந்த சாரி தான் வந்து இப்போ வாங்கினாங்க. இந்த சாரி தான் பாருங்கள் இப்போ வாங்கினது. இந்த ப்ரைஸ் என்ன? இது 30. இந்த ப்ரைஸ் என்ன? 34,000 ரூபா. 34,000 ரூபாய்க்கு இந்த சிவப்பு பியூர் காஞ்சிபுரம் 34,000 ரூபாய்க்கு வந்து இந்த கூரைச்சாரி வந்து இப்போ வாங்கியிருக்கு. பாருங்க, அப்படிக்குன்னு பாருங்க. நல்லா இருக்குல்ல? பாய்ஸுக்கு என்ன இப்போ இது என்ன லேட்டஸ்ட் மாடலா? இது வேஷ்டியும் இதுக்குள்ளே வரும் என்ன? ஒன்று 3 சேர்த்து வரும் என்ன? ரைட் 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 ரைட். இது பியூர். ரைட். இது மாப்பிளைக்கு தானே? ரைட்டு. ரெண்டுக்கு மேட்சாக இருக்குமா? ரைட் 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 ரைட். இது என்ன விழுந்து வேண்டியது? அண்ணா உங்களுக்கு ஓகேயா? இது பல்லாக்கு டிசைன். பல்லாக்கு. ரைட். இப்போ உள்ள ஃபேஷன் பல்லாக்கு. என்ன பிரைஸ் இது? பார்க்கலாம் ஒரு வீல 25,000 ரூபா. 15,500 ரூபா. ரைட். இதுக்கும் அதே மாதிரி தான் எல்லாமே இருக்க முடியும். என்ன வெட்டி துண்டு ஷர்ட் ஷர்ட்டா? ரைட் ரைட் ரைட். ஓகே, அவங்ககிட்ட கேளுங்க.
அதான் இது இது தனியா இன்னொன்னா இது ஓகேன்னு சொல்லுங்க அடுத்து எடுத்துறேன். ஆமா ஓகே. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து ஏர்போர்ட்டில் வந்து காசு மாற்றணும்னு சொல்லி நினச்சிட்டு அங்கே காசு மாற்றல. அப்போ சொல்லியிருந்தாங்க நாங்கள் உடுப்பெடுக்கிற கடைகள்லேயே வந்து அதிகமாக இங்கேயே ஆக்கள்லாம் வந்து மாற்றி தருவாங்க அப்படி சொல்லி. அப்போ நான் வந்து ஏர்போர்ட்டில் வந்து கேட்டிருந்தேன், ஒரு 50,000 ரூபா வந்து நாங்கள் வந்து மாற்றினோம்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ வந்து இந்திய மணி வந்து எவ்வளோ தருவீங்கன்னு சொல்லி வந்து கேட்டிருந்தேன். அவங்க வந்து 10,000, ஒரு ஆள் வந்து 10,000 தரேன்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு ஆள் வந்து 12,000. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெயச்சந்திரனில் காசு மாற்றிருக்கிறேன். குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 57,000 காசு ஸ்ரீலங்கா மணி வந்து கொடுத்தேன். ஸ்ரீலங்கா காசு வந்து 57,000 கொடுத்தேன். இதில் வந்து 16,800 ரூபா இந்திய மதிப்பு வந்து காசு வந்து தந்திருக்காங்க. உண்மையிலே வந்து யாராவது வந்து இந்தியா வாரீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு உள்ளே இருக்கிற மணி எக்ஸ்சேஞ்ச் அவங்ககிட்ட வந்து மாற்றாதீங்க. ஒன்றில் நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்துலேருந்து வாரீங்கன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் வந்து மாற்றலாம், அங்கே லாபம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் இங்கே இப்படியான உடுப்பு கடைகள் வழியே இல்லைன்னா வேறு இடங்களில் வந்து மாற்றுங்க. தயவுசெய்து விமான நிலையங்களுக்கு வந்து நீங்கள் காசு மாற்றாதீங்க, அது வந்து உங்களுக்கு நட்டம். அதை வந்து சொல்லிக்கூட நான் இப்போ வந்து மாற்றி எடுத்துக்கன்னு பாருங்கள். ஓகே, சாரி பார்த்தாச்சு, கூரைச்சாரி பார்த்தாச்சு, வேட்டி எல்லாம் வந்து வாங்கியாச்சு. இப்போ இளைஞால பக்கத்தில் பஞ்சாபியோ சல்வார் ஏதோ எடுக்கணும் போல இருக்குது, லெஹங்கா. அப்போ நாங்கள் இங்கால பக்கத்தில் வந்து நிற்கிறோம் பாருங்கள். இங்கால எல்லாம் வந்து கேர்ள்ஸுக்கான லெஹங்கா இருக்குது. இங்கே பாருங்க, இதான் வந்து இப்போ பார்க்கணும். இதெல்லாம் என்ன ப்ரைஸ் அக்கா? இது 3,800 ரூபா. ரைட் 3,800. டிஸ்கவுண்ட் இருக்குமோ? எடுக்க முடியும். ரைட். உங்களுக்கு ஸ்பெஷலா தரலாம், நான் எடுக்கிறேன். கீதிக்கு கலராக காட்டுங்க. ஓகே, என்ன வேண்டு கலா ஏண்டா போடுற ஆளுக்கு தான் தேவை. இதெல்லாம் நல்லா இருக்கும்ண்ணா. இந்தாங்க டாப். இதெல்லாம் அப்படியே செட்டாக வரும். அப்படி என்ன துப்பட்டாவோட அழகா இருக்கும். இது ரெண்டும் சேம் சைஸா? ரைட். 2,000 வேணுமாக்கா? இருக்கு, அது அங்கே இருக்கு. இது 5,000மா? இது ரேட்டானா 4,980 ரூபா. இந்தியாம்மா 4,00,000 சொல்லிச்சுன்னா அங்கே 15,000-16,000 ரூபா. அங்கே காசு 16,000-17,000 ரூபா. ஓ, இது நல்ல, இதுகளும் நல்லா தான் கிடக்குது. இதை விட இன்னும் கொஞ்சம் இதாக பாருங்க. 2-3 அக்கா, இன்னும் 2-3 காட்டுங்க. 2-3 பிங்க் கலரில் காட்டுங்க. அந்த விலைகளுக்குள்ள காட்டுங்க. எங்களுக்கு ஓகேண்டா பார்ப்போம், இல்லைன்னு சொல்லிச்சுன்னா கூட இதை பண்ணுறான். இது நல்லா தான் கிடக்கு. இது பாருங்க எவ்வளோ லெஹங்கா இருக்குன்னு சொல்லி. இங்கே விலை குறைவா? 1,000 ரூபா பார்த்துக்கோங்க. 999. இது கொஞ்சம் இப்போ பிளாஸ்டிக் பாய்க்கல அப்படி அதுக்காண்டி ஏறடி பிளாஸ்டிக் பாய் கூட அப்படி பிளாஸ்டிக் தானே போடக்கூடாது சொல்லி தான் இந்த கவர். அதில் அதான் கேட்டேண்ணா உரவேக் இப்போ தான் அங்கே நிப்பாட்டிக்கிட்டு வராங்க. என்ன இது எவ்வளோ? பார்கோட் இதை கொண்டு அங்கே கொடுக்கணுமா? எங்கே கொடுக்கணும்? அங்கேயா? ரைட்டு. இந்த இதை கொண்டே கொடுத்தா தான் எவ்வளோ காசுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு தான், இந்த வீடியோக்கு தான். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் காஞ்சிபுரம் பட்டு ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 980 ரூபா. மற்றது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில்க் சாரி, வெட்டிங் சாரி வந்து 34,500 ரூபா. மொத்தமாக வந்து பாருங்கள். இதில் இது வந்து மாப்பிள்ளை பண்ணது 35,480 ரூபா அவங்களுடைய கணக்கு. வேற மச்சான் விசுக்கிறாங்க காசு. தங்கச்சி கல்யாண வீட்டுக்கு மச்சான் வேற விசுக்கிறாங்க காசு. எவ்வளோ இது பில் வந்தது அக்கா? இது எங்கடா எவ்வளோ? எவ்வளோ பெரிய மெனஸ்டாப்பா தங்கச்சி கல்யாண வீட்டுக்கு. அக்கா எவ்வளோ அமௌண்ட் இதுக்கு? 15,960 ரூபா. ஓகே, பரம்பரமா பில் பே பண்ற. என்ன அது? இது எவ்வளோ பில் பண்ற? எவ்வளோ கடா? அதுதானே பார்த்தேனே நான். என்னடா நீ கணக்கா பே பண்ணுறேன்னு பார்த்தேனே. சரியா,
ஓகேப்பா. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் இப்போ ஆக்கள் எல்லாம் வந்து பாருங்க, புடவை எல்லாம் வந்து இப்படி கூச்சி விட்டுருக்குன்னு சொல்லி பாருங்க. இங்காலையும் வந்து ஆக்கள் எல்லாம் வந்து வாங்குறாங்க. ஒரு மாளிகைக்கு வந்து போகிற மேகலுக்கு ஃப்ரீயாக தந்துக்காக்குமே பாருங்க. ஜெயச்சந்திரனில் உடுப்பு வாங்கினா இந்த சூக்கேஸ் வந்து ஃப்ரீ, சூக்கேஸ் ஃப்ரீ. இந்த பேக்கும் ஃப்ரீயா? உடனே இருக்கா இஞ்சி பாருங்க, பேக்கும் ஃப்ரீ, இந்த பேக்கும் ஃப்ரீ, இந்த சூக்கேஸும் ஃப்ரீ. ஃப்ரீ 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 டிஸ்கவுண்ட் இருக்கா? இங்கே பாருங்க, பில்லுக்கு கடைசியாக வந்து எங்களுக்கு டிஸ்கவுண்ட் தந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 950 ரூபா டிஸ்கவுண்ட் பாருங்க. சாரி எல்லாம் எடுத்துட்டு போய்க்க லெஃப்டால் போனாங்க. இப்போ வந்து படியால் வந்து போகிறோம். உள்ளுக்கெல்லாம் பாருங்கள், இதுக்கெல்லாம் வந்து குழந்தை பிள்ளைகளுக்கான ஆடைகள் பாருங்கள். பெரிய பெரிய கடை எல்லாமே வந்து பெருசு பெருசாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 4-5 மாடி. நாங்கள் ஒரு படிப்படியாக அப்படியே இறங்கி போகிறோம் பாருங்கள். எப்படி இருக்கு? செமையாக இருக்கு. மேலே பாருங்கள் லைட்டுகளை நல்லா இருக்கு. ஒரு வழியாக எல்லாம் முடுப்பெல்லாம் எடுத்தாச்சு. ஓகே, இதெல்லாம் போகிறோம் நாங்கள். ஓகே, இப்போ கீழே வந்துட்டேன் பாருங்கள். கோயைக்கு வந்த வழியாலே இப்போ வந்தாச்சு. சரியான பிஸியாக இருக்குது இதுகளெல்லாம். இங்கே பாருங்க, இங்கே நிறைய கடைகள்லாம் இருக்கு. இங்கே எங்களுக்கு பாருங்க, இதுக்கே ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த இடத்த பாருங்க எப்படின்னு சொல்லி. இது நான் கிட்டத்தட்ட இந்த இடத்துக்குள்ள வந்து போய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டாக்கில் வந்து நாங்கள் போய்க்கு எப்படி இருக்குமோ அதை விட கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். இங்கால பாருங்க, சண்முகா ஸ்டோர்ஸ். இதில் வந்து சண்முகா ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இங்கே பாருங்க, ராசி ஃபேஷன், நிறைய கடைகள் இருக்குது. கணி ஸ்டோர்ஸ் நேரில் இருக்குது. சரவணா ஸ்டோர்ஸ் நேரில் இருக்குது பாருங்க. அப்படியே நேராக சரவணா ஸ்டோர்ஸ். ஓகே ஓகே, நாங்கள் இன்றைக்கு டி நகரில் நானும் மச்சானும் வந்து 2 பேரும் ஒரே மாதிரி வந்து ஷூ வாங்கினாங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்கு. வந்து தோல் மெட்டீரியல் 1650 ரூபாய்க்கு வந்து வாங்கினாங்க. 1650 ரூபாய்க்கு வாங்கினாங்க. இதனுடைய உண்மையான விலை வந்து சொன்னாங்க 2500 ரூபாயா. இல்லை மாட்டேன்னு சொல்லி கடைசியாக 1650 ரூபாய்க்கு வேண்டாங்க. இங்கே இதால போகணும். இங்கே நிற்கிறதா? ரைட், ஓகே ஓகே. ஷாப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு பாட்டாலாம் வாங்கிட்டு பண்ணிக்கிறோம். இந்த இடத்த பாருங்க, இன்னும் ஆக்கள் குறைய மாதிரி இல்லை. தீபாவளி என்றபடியாக ஸ்பெஷல் ஆஃபர் எல்லாம் வந்து போட்டு நிறைய வைக்கிறாங்க. வந்து ஜெயச்சந்திரன் போனது வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கான முழுக்க லேடிஸுக்கான உடுப்புகள் பாருங்கள் லெஃப்ட் எல்லாம் வருது. இந்த ஜெயச்சந்திரன் வந்து முழுக்க ஆண்களுக்கான உடுப்புகள் வந்து வாங்குற இடம். இதுக்கு வந்து இப்போ மாப்பிள்ளையாக்கள் வந்து உடுப்பெடுக்க போயிருக்கணும். பக்கத்துலேயே வந்து பாருங்க சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது. இதில் இந்த பில்டிங் வந்து எவ்வளோ பெரிய பில்டிங்னு பாருங்க. இது வந்து வேக்காலத்தமாக தான் கிடக்குது. கீழே ஆக்களை இல்லை, மூடி போட்டாங்க உங்களுக்கு. அதுலேயும் பாருங்கள் சரவணா ஸ்டோர்ஸ் அதுவும் கிடக்குது. ஆனால் அதுவும் க்ளோஸ் பண்ணி தான் கிடக்கு. எனக்கு இது பின்பக்கமாக தெரியல. இங்கே பாருங்கள், இதுலேயும் ஒரு ஜெயச்சந்திரன் கிடக்குது. பாத்திர கடைகள் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் சின்னதாக இதில் உடுப்புகள், இந்த மணிக்கூடு கடைகள், இந்த விளையாட்டு பொருட்கள் இதெல்லாம் விற்கிறாங்க. இந்த இதில் பாருங்கள், இல்லை சமோசா விற்கிறாங்க பாருங்கள். சமோசா, வாய்ப்பென், வெங்காய இது எல்லாம் விற்கிறாங்க. இதில் ஐஸ்கிரீம் விற்கிறாங்க. சோளம் என்ன? சோளம் இல்லை, சோளம். இதில் கரும்பு ஜூஸ் எவ்வளோ? 30 ரூபா. வெயிட் அண்ட் சி. இதில் பாருங்க எல்லாமே இதில் இருக்குது. மேலே போகிறேன்னு நினைக்கிறேன். இது எங்கே போகுதுன்னு தெரியல. அப்படியே வேறு கடைகளுக்கு தான் அவங்கள மாறி போகுது. இங்கே எனக்கு பாண்டியன் பக்கத்துலேயே நிறைய கடைகள்லாம் இருக்குது. இந்த இடத்த பஜாரை பாருங்கள் அப்படின்னு சொல்லி வேறு மாய்க்கு
நிறைய கடைகள் இருக்குது. இங்கே எல்லாம் சின்ன சின்ன கரும்பு ஜூஸ் கடைகள் அப்படி இருக்குது. இங்கெல்லாம் பாருங்க சோளக்கடை, இதுக்குள்ள ஃபுல்லாக பழக்கடை இருக்குது பாருங்கள். முழுக்க இதுக்காக பழக்கடைகள். ஓகே, இதில் பக்கத்தில் கோயில் இருக்குது பாருங்கள், அருள்மிகு ஸ்ரீ விளையாட்டு விநாயகர் திருக்கோயில். இது இப்படி பாருங்க, இதுக்குள்ள ஃபுல்லாக சந்தை மாதிரி தான் கிடக்குது. வாழைப்பழ கடைகள், ஆப்பிள், ஆரஞ்சு என்ன மாதிரி தான் இதுக்குள்ள வந்து விற்கிறாங்க. நல்லா இருக்காண்ணா பார்க்க. இல்லை வாங்க, இதில் இந்த மேலே வந்து கட்டி இதில் வந்து போலீஸ் வந்து பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. இல்லை பாருங்கள் பூக்கடை இருக்குது, பூக்கடைகள் அப்படி அங்கே குட்டி குட்டி கடைகள் இருக்குது. ஓகே, இன்றைய நாளில் வந்து இவ்வளோதான் வந்து ஷாப்பிங். இன்றைக்கு வந்து கூரைச்சாறு எடுத்து வேட்டி சட்டைகள் கொஞ்சம் எடுத்துனாங்க. அதோட இன்றைக்கு வந்து சாரியில் கூரைச்சாரியில் வந்து மாப்பிள்ளை பொம்பளைன்ற பேர்கள் வந்து அடிக்க கொடுத்தது. 2 நாளில் வந்து எடுக்கணும். திருப்பி வந்து ஜெயச்சந்திரனுக்கு வந்து 2 நாளில் வந்து வரணும். அப்படி போய்கொண்டு இருக்குது. என்ன இது? ஃப்ரூட் மிக்ஸ். ஃப்ரூட் மிக்ஸ் ஜூஸா கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஜூஸ் இதுக்கு எஸ்கடி எல்லாம் போட்டு விழாமல மிக்ஸ் ஜூஸ் இதில் வச்சு விற்கிறாங்க. அப்படி இங்கே விற்கிறார்களுக்கெல்லாம் வேணும் எல்லோரும் கொடுக்குறாரு. அப்படியே போய்கொண்டு இருக்குது. ஓகே, இதோட வந்து எங்களோட வீடியோ வந்து முடிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைய நாளில் சிறப்பான ஒரு சம்பவம். இன்றைக்கு வந்து உடுப்போடு கொஞ்சம் வாங்கினோம். போயிட்டு நல்லா வடிவாக ஷாப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி வந்து எங்களோட இடத்துக்கு வந்து போகணும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பஜார். நிறைய இடங்களில் இந்த கரும்பு ஜூஸ் கடைகள் பாருங்கள். இந்த கரும்பு ஜூஸ் கடைகள் எல்லாம் வந்து அதிகமாக எங்களை பக்கங்கள் இருக்குது. ஓகே, இதோட வந்து வீடியோ பிடிச்சிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு அழகான ஒரு காணொளி வாயிலாக வந்து சந்திப்போம். ஓகே, பாய்.